இன்னைக்கு அவளுக்கு மரணம் முகூர்த்தம், நல்ல சந்தர்ப்பம். இப்ப விட்டா திரும்ப அவளை கொல்ல வெகு நாளாகும். இல்ல மார்த்தாண்டா, இன்னைக்கு அவளை கொல்லணும். அவ வெளியே வரத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். அத உடனே பண்ணு. அவளுக்காக மயான பூமியில நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மயானமா? எல்லாரும் அங்க செத்தாதானே போவாங்க. ஆதிரா சாகிறதுக்காக போவாளா? டேய், நம்ம ஊரு மயானம் ஊரு எல்லையில இருக்கு. ஆதிராவை கொல்றதுக்காக மாத்தாண்டா அங்கதான்டா காத்துக்கிட்டு இருப்பான். சரி, ஆதிராவை எப்படி வர வைக்கிறது? நேர்ல போய் கூப்பிட்டோம்னா அங்க நீல வேண்டியிருப்பா, நம்மள சமாதி ஆக்கிடுவா. டேய், அவளை தந்திரமா தாண்டா வர வைக்கணும். என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. சரி சரி, யோசி. செல்லம்மா, 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 இது என்ன இடம்? இங்க எதுக்கு என்ன அழைச்சிட்டு வந்த? என்ன எனக்கே காமிக்கிறேன்னு சொன்னல? நான் எங்க இருக்கேன்? செல்லம்மா? இங்கதான். வாழ வேண்டிய உங்களை அநியாயமா கொண்டுட்டாங்க.
நீங்க மறுஜன்மை எடுத்து வந்தது எதுக்குன்னு புரியுதா? என்னங்க, அந்த படுபாவிகளை நீங்க தான் தண்டிக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. அந்த பாவிகளை தண்டிக்கணுங்க, தண்டிக்கணும், தண்டிக்கணும். அழாத செல்லம்மா, அவங்கள நான் விட மாட்டேன். அந்த 4 பேரையும் பழி வாங்கியே தீருவேன். அதுக்காக தான் நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். நான் அவங்கள அழிப்பேன், அழிச்சே தீருவேன். டேய், என்ன எதுக்குடா இப்படி அலைய வைக்கிற? உன்னை எங்க இல்லாம தேடுறது? இன்னைக்கு வசமா வந்து மாட்டிக்கிட்ட. சத்துடா நீ. டேய், யாரா நீ? ஓ ஓ, பொருள் எடுக்கிறியா? வாடா வாடா பாத்துடலாம்.